அருண் ஐபிஎஸ் டிஜிபியை வந்து தமிழ்நாடுக்கு டிஏவிசிக்கு அப்பாயிண்ட் பண்ணவே வேணாம்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் முதற்கொண்டும் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அகேன்ஸ்டாக இதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. நியர்லி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமாகவே வெடிச்சிருக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து அவர் நிறைய கரப்ஷன் பண்ணியிருக்காரு தான். அவருக்கு பின்னாடி வந்து ஈவன் சவுக்கு சங்கர் சார் இந்த மாதிரி நிறைய மக்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து நிறைய கரப்ஷன், அதே மாதிரி அவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒவ்வொரு வாட்டி த்ரெட்டன் பண்ணி குண்டாஸ் ஆக்ட், அதாவது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டை வந்து, அதாவது ஒவ்வொரு மக்களும் நீ வந்து எனக்கு மூணு 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 ஃப்ளாட் தந்தாகணும், அந்த ஃப்ளாட்டை நீ தரலைன்னா அவன் மேலே நான் குண்டாஸ் போட்டு உன்னை தூக்கி வச்சிருவேன், நீ வந்து எப்போல்லாம் வெளியே வந்து என் சொல் பேச்சு நீ கேட்காம இருக்கியோ அப்போல்லாம் வந்து உன்னை திரும்ப நான் உள்ள தூக்கி வச்சிருவேன், ஏன்னா என்கிட்ட போலீஸ் ஐபிஎஸ்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. உண்மையாலுமே இதுக்கு நிறைய எவிடன்ஸும் நிறைய பேர் காட்டுறாங்க. டிவிஎஸ்ன்றது வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பியூரோ தாங்க. அதாவது வந்து டைரக்டட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்லுவாங்க. அதோட ஃபுல் மீனிங் இதுதான். அது என்னப்பா ஒரு பாடி, அது என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது ஊழலுக்கு அகேன்ஸ்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். அவ்வளோதான், வெரி சிம்பிள். போலீஸ் எப்படி லா அண்ட் ஆர்டருக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுதான் டிவிஏசின்றது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஓ ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு ஆர்ஐ ஆஃபீஸ் போகிறீங்க, அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு 50 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு 50,000 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு 1,00,000 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. ஈவன் 1 ரூபா லஞ்சம் கேட்டாலுமே வந்து அதாவது இந்த போலீஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தனியாக அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இதில் நோட்லலாம் வந்து மையெல்லாம் தடவிட்டு அவங்க கொடுக்கும்போது அது கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு 10 ரூபாய் லஞ்சம் வாங்குறதுலேருந்து பெரிய லஞ்சம், அதாவது 1020 கோடி ஊழல், 1,00,000 கோடி ஊழல் எல்லாத்தையுமே இந்த டிவிஏசி தான் விசாரிக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். அதாவது சில நேரம் என்ன பண்ணுவார்னா வந்து, அதாவது அருண் ஐபிஎஸ்க்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு 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 மக்கள் கோஷமோ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, நான் வந்து சிஎம் சார்கிட்ட பேசிக்கிறேன், நான் ஸ்டாலின் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு விஷயம் வந்து ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப க்ளோஸும் கூட. முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, இன்னைக்கு 2 அதாவது வந்து டிவிகேவோட அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களும் கூட, அதாவது வந்து அந்த அரசியல் கட்சியினரும் கூட, சாதாரண மக்களும் கூட இவரை பண்ணவே வேணாம்னு சொல்றதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துன்னா, ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுனா சார் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி மே மாதம் நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் என்ன பண்றாரு, டிவிகே விஜய் இருக்காரு பார்த்தீங்களா, அவரே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அதாவது அருண் ஐபிஎஸ் வந்து அந்த கமிஷனராக இருந்து மாற்றுங்க, அவரு எப்போவுமே நாங்கள் போகிற பக்கம்லாம் பிளாக் பண்ணுறாரு, எங்கள் மேலே தேவையில்லாமல் நிறைய எஃப்ஐஆர்ஸை போடுறாரு அப்படின்னு. அதே மாதிரி 2வது ஒரு அக்யூசேஷன் என்ன வச்சிருக்காங்கன்னா வந்து, அதாவது இவர் திருமாவளவன் சார் இருக்க பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அருண் ஐபிஎஸ் வந்து அந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு. அருண் ஐபிஎஸ் வந்து போஸ்டிங் வாங்க என்ன வேணாலும் பண்ணுவார். இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் வந்து அந்த போஸ்டிங்கில் வந்து உட்காரதுக்கு காரணமே திருமாவளவன் சார் அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, 2மே கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து, இப்போ ஆதபஜ்ரா சார் வந்து என்ன சொல்றாரு, அதாவது அருண் ஐபிஎஸ் பேசாம அசாம், அதாவது நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குதுல்ல, அங்க எங்கேயாவது அனுப்பிடுங்களேன், ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி டைரக்டா பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடருமே போய் பெட்டிஷனும் கொடுத்துட்டாரு. 2வது விஷயம், திருமாவளவன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா என்ன சொன்னாரு, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும், அதாவது அவங்க இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் மட்டும் தான் கேட்டாங்க, அதுல என்ன வந்து சிஎம் ஆக்கிக்க சொன்னாங்க, இது உண்மைதான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு எப்படி வந்து ஸ்டாலின் சார் மூஞ்சிலியோ, அதாவது எடப்பாடி பழனிசாமி சார் மூஞ்சிலியோ போய் முடிப்பாரு? கண்டிப்பா கிடையாது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு முதுகுல குத்துன மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். டைரக்டா போய் பிரஸ்ல, அது நியூஸ் 7 எதுலயோ ஒன்று சொன்னாரு, அதுல போய் பிரஸ்ல வந்து டைரக்டா வந்து இந்த 2 கட்சியினர் வந்து என்ன சிஎம் ஆயிட்டு அவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூரேஷன் திருமாவளவன் சார் இருக்கும்போது கண்டிப்பா அவரு வந்து இந்த அருண் ஐபிஎஸ் ப்ரொமோட் பண்றது வந்து கிடையாது. முக்கியமான விஷயங்க. அதாவது நாங்க வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நிறைய புக்ஸ்லாம் படிப்போம். எப்படின்னா வந்து பவர் தியரிலாம் படிப்போம். அதே மாதிரி இந்தியன் பொலிட்டிக்கல் தாட், வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்லாம் படிப்போம். அதில் ஒரு 2, 3 விஷயம் நான் படிச்சதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா, அதாவது அருண் ஐபிஎஸ் போஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான். என்னன்னா வந்து அர்த்தசாஸ்திராலையும், அதாவது வந்து கௌட்டில்யா அவர்லாம் வந்து என்ன சொல்லுவார்னா, முக்கியமா அதாவது இவரு ஓவராலா இந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா கௌட்டில்யா, சாணக்கியா, மக்கியவெளி இவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, உன் எனிமியை வந்து ஒரு கூண்டுல அடைச்சு உன் பக்கத்திலேயே வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. புரியலல்ல? உன் எனிமிய ஒரு கூண்டுல அடைச்சு உன் பக்கத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி டிவிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எனிமி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அருண் ஐபிஎஸ் தான். ஏன்னா வந்து இது நான் சொல்லல, விஜய் சார் சொல்லியிருக்காரு ஒரு பெட்டிஷன் மூலியமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட. அதே மாதிரி ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா சாருமே சொல்லியிருந்திருக்காரு. அவர் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து நீங்க அசாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அதாவது மார்ச் மாசம் அவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க.
ஏப்ரல் மாசம் அந்த டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து, அந்த நெறைய கலவரங்கள், நெறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து கண்டிப்பா வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மே மாசம் ரிசல்ட் வருது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க. ஒரு 1 வாரம் கழிச்சு. பதவி ஏத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதாவது அருண் ஐபிஎஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல 15 நாள் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நெனச்சு பாருங்க, அந்த 15 நாள் சும்மாவே வச்சிருப்பாங்களா டிவிக்கேன்றது? ஏதாவது அக்ரீமெண்ட் கண்டிப்பா சைன் ஆயிருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்னைக்கு அந்த டிஜிபி கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் லா அண்ட் ஆர்டருக்கு. எந்த மாரி கண்ட்ரோல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சு. 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த 41 பேர் இறக்குறப்ப, அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த ரோட்ல யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அந்த 41 பேர் இறந்தோனே அவங்க பாடிலாம் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணாங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க. இந்த மாரி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா அந்த டிஜிபி கிட்ட, அதாவது அருண் ஐபிஎஸ் சார் கிட்ட கண்டிப்பா இருக்கும். இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் வந்து அதாவது இன்னைக்கு வந்து அந்த கரூர் ஸ்டாம்பேட் கேஸ் வந்து சிபிஐ கிட்ட இருக்கு. அந்த சிபிஐ பார்த்தீங்கன்னா, நம்ம லா அண்ட் ஆர்டர்ல இருக்க அந்த ஒரு டிஜிபிய தான் வந்து கேள்வி கேட்டிருப்பாரு அந்த நேரத்துல. இன்னைக்கு வந்து அந்த 15 நாள் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்னா, கண்டிப்பா வந்து அருண் ஐபிஎஸ் கிட்ட நெறைய ஒரு ஒரு மியூச்சுவலான நெறைய ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும். இப்ப நீ வந்து டிவிஎஸ்சிக்கு நீ போயி, ஏதாவது உன் வெப்பன வச்சு உன்னையே சுடுறது. இதுதான். டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அருண் ஐபிஎஸ். அவரை வச்சே இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லா ஊழல்கள் டிஎம்கே பண்ண ஊழல்கள் எல்லாத்தையுமே அவங்களே அட்டாக் பண்றாங்க. இதுதான் வந்து கௌட்டில்யாவும் சாணக்கியாவும், அதாவது இந்த மௌரியன் ரூலர்ல எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நிறைய ஸ்பைஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் எனிமி. இப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஒரு எனிமி வந்து உங்கள்கிட்ட இந்தியாவில சிக்கிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட வந்து முதல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண பார்ப்பீங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு தான் அவனை அனுப்புவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். இப்போ டிஎம்கேல இருந்து ஒரு 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 பிளாக் ஷீப் வந்து உங்கள்கிட்ட சிக்கிருச்சு அப்படின்னா வந்து முதல்ல நீங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் அடுத்து வந்து நீங்க அவரை அனுப்பணும். இப்போ எதுக்குப்பா டிவிஏசியில போட்டு வச்சிருக்காங்க, அதுவும் ஆன்டி கரப்ஷன் பியூரோல அவரே காசு வாங்கிட்டு விட்டுருவார்ல அப்படின்னா அதுல தான் ஒரு செக் இருக்கு. ஆன்டி கரப்ஷன் பியூரோல பாத்தீங்கன்னா வந்து அவங்க அந்த ஒரு டிஜிபி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் சார் தான் வந்து அடுத்த அரசியல் கட்சியினர்லயோ ஊழல் பண்ணவங்கள்ட்டயோ இவங்க தாங்க முதல்ல வந்து டைரக்டா வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது அவ்வளவுதான். ஸோ இப்போ அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நேரு சார் மேல ஒரு ஊழல் கேஸ் இருக்கு. இவரு செந்தில் பாலாஜி சார் மேல இடி வந்து இன்னைக்கு ஒரு ரைடு, ஈவன் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இடி பாத்தீங்கன்னா அவங்க திரும்பவும் சம்மன் அனுப்பிடுறாங்க, நான் விசாரிச்சுக்கலாமா செந்தில் பாலாஜி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் சார் பாத்தீங்கன்னா விசாரிங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த செந்தில் பாலாஜி சார் மேலேயும் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இருக்கு. அது நியர்லி 397 கோடின்னு நினைக்கிறேன். நியர்லி 1000 கோடிங்க அந்த மாதிரி ஊழல்கள். அதே மாதிரி ராஜா சார் மேலேயும் 1,00,000 கோடி 2G ஸ்கேம் வழக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர், அதாவது டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஓவராலா இன்னும் அனிதா சம்பத்குமார் ரீசெண்டா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சிக்கினார் இல்லையா? அதாவது டிஎம்கே டிவிகே ஆச்சு 1 வாரம் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஸோ அந்த மாதிரி எல்லாத்து மேலயுமே நிறைய கேசஸ் இருக்கு. முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா, பொன்முடி சார், அதே மாதிரி முக்கியமா பெரிய தலைகள் எல்லாத்து மேலயும் தங்கம் தென்னரசு சார், துரைமுருகன் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மேல இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களோட ஒரு ஆளே வந்து விசாரிச்சா எப்படி இருக்கும்? ஸோ நெறைய மக்கள் திங்க் பண்ணலாம். என்னன்னா வந்து, அவரு எப்படிங்க விசாரிப்பாரு? அதாவது அதுவும் ஆன்டி கரப்ஷன் பியூரோல பார்த்தீங்கன்னா, அருண் ஐபிஎஸ போட்டு வச்சிருந்தா, எப்படி அத விசாரிப்பாரு? அவரே பார்த்தீங்கன்னா, நெறைய ஊழல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுல தாங்க ஒரு செக் இருக்கு. இந்த கௌடில்யாலயும், அதே மாரி சாணக்கியாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எனிமிய பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஆனா எனிமி வந்து அந்த ஒரு எதிரி பார்த்தீங்கன்னா, எதிரிய பக்கத்துல வச்சிருப்பாங்க. எதிரி வந்து அவன் ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடுனாலோ, அவன் ஏதாவது அவனோட அந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு ஏதாவது பண்ணாலோ, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் நடக்கும். இப்போ என்னன்னா, இப்போ நெறைய ஊழல்கள் வந்து அருண் ஐபிஎஸ் மேல இருந்திருக்கும். அதாவது இப்போ ஹைகோர்ட் கூட வந்து அவர சம்மன் பண்ணி கூப்ட்டுருக்கு. அதாவது ஹைகோர்ட்டே வந்து ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுச்சுன்னா, அதாவது ஆ இந்த மாரி குண்டாஸ் வந்து ஆ ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் மனசாட்சியே இல்லாம போட்டிருக்காரு அப்படின்ற வார்த்தை, கன்சைன்ஸ் மனசாட்சின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணிருந்துச்சு. மனசாட்சி இல்லாம ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மாரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் இது விஜய்க்கும் தெரியும். இன்னொரு விஷயம் நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க நெனைக்கிறீங்களா? அதாவது வந்து தளபதி விஜய் சார், அதுவும் திருமாவளவன் சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த பொசிஷன் குடுப்பாருன்னு. கண்டிப்பா கிடையாது. அதே மாரி இன்னைக்கு திருமாவளவன் சாரும், டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் ஒரு மாரி ஒரு கான்ஃப்ளிக்ட்லயே தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனைகள்ல தான் இருக்காங்க. அதுவும் இப்ப ரீசென்ட்டா தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. நியூஸ் 7 சேனல்ல திருமாவளவன் சார். ஸோ
ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி போய் இவர் வந்து கேவலமான ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு அருண் ஐபிஎஸ். அதே மாதிரி இப்போ டிவிகே ஓட லீடர் விஜய் சாருமே போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட வந்து டைரக்டா போய் அருண் ஐபிஎஸ் தயவு செஞ்சு அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடக்க 1.5 மாசத்துல எப்படி மாறுதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணதுக்கு இதுக்கான உண்மையான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்ல சாணக்கியாவும் கௌட்டில்யாவும் அந்த காலத்துல பண்ண மாதிரி மௌரியன் எம்பையர்ல வந்து அடுத்த நாட்டு ஸ்பையை வந்து அவன் கைக்குள்ளேயே வச்சு அவன் என்ன பண்றான் அவன்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இது வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி தான். இப்போ வந்து நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா உன்னோட எதிரி வச்சு நானும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதாவது இப்போ ஒரு ரூரல் நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட 20 கல் குவாரியை வந்து 10 நாள்ல மூடி இருக்காங்க டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிவிகேவோட அரசாங்கம். ஸோ இது 10 நாள்ல மூடும் போது நிறைய மினிஸ்டர்ஸ் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். இதெல்லாம் யார் யாருன்றது வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து அதை உண்மையாலுமே அந்த ஒரு பிளாக் ஷிப் இருந்தால் தான் விசாரிக்க முடியும். அருண் ஐபிஎஸ் ஏதாவது ஒன்று பண்றாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா அவர் மேல மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ அவர் வெளியவே வர முடியாத மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அதனாலதான் அருண் ஐபிஎஸ் இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருக்காரு. இதே மாதிரி இந்த சாண தான பேத தண்ட இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கு. ஒரு ஐடியால பாத்தீங்கன்னா பேதா அப்படின்றதும் அதான் சொல்லும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறது தான். அதே மாதிரி அந்த 15 நாள் வெயிட்டிங் பீரியட் வந்து அவருக்கான ஒரு டிஸ்கஷன். இதுதான் இன்னைக்கு டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டியும் டிவிகே அரசாங்கமும் செய்யறது. இது உண்மையாலுமே டிவிகே சொல்ல வேண்டியதானு கேட்டேன்னா கண்டிப்பா எப்படி சொல்லுவாங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ற ஒரு மூவ் தான் இது. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இதோட ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அவர் எதுவும் தெரியாம இந்த ஒரு விஷயத்தையோ ஆளே இல்லாம இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்றது கிடையாது. கண்டிப்பா இதுல வந்து பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம பார்க்க போறோம். எதுக்கும் பயப்பட வேணாம். அருண் ஐபிஎஸ் கண்டிப்பா அந்த பொசிஷன்லயே இருக்கட்டும். இன்னும் ஒரு 6 மாசம் போட்டு இன்னும் ஒரு 3 மாசம் போட்டும் அதுக்கப்புறமே நமக்கு தெரியும் உண்மையாலுமே அவர் விஜய் சார் ஏன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்றது. அதுதான் எங்க டீமோட, அதாவது நான் டிஸ்கஷன் இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட எடிட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணி அவங்க கூட கிடைக்கிற நிறைய சோர்ஸையும் வச்சுதான் இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம். மிக்க நன்றி.